திருச்சியில் மூளைச்சாவு அடைந்த ஓய்வு பெற்ற BSNL ஊழியரின் உடல் உறுப்புகள் 6 பேருக்கு தானமாக அளிக்கப்பட்டது. திருச்சி உறையூரை சேர்ந்த பெரியநாயகம் கடந்த 4ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் மருதாண்டகுறிச்சியிலிருந்து உறையூர் வந்தபோது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்தார். திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பெரியநாயகம் மூளைச்சாவு அடைந்ததை அவரது குடும்பத்தினருக்கு டாக்டர்கள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பெரியநாயகத்தின் உடல் உறுப்புகளை தானமாக கொடுக்க அவருடைய குடும்பத்தினர் முன்வந்தனர். அதன்படி கண்கள், சிறுநீரகம், இதய வால்வு, கல்லீரல் போன்றவை அகற்றப்பட்டு 6 பேருக்கு தானமாக அளிக்கப்பட்டது. நாங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டாலும் 6 குடும்பம் சந்தோஷப்படுது. அது எனக்கு ரொம்ப இதா தெரிஞ்சு. ஸோ அப்பாவோட உறுப்புகள்லாம் நான் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பிளான் பண்ணேன். ஐஸு, அப்புறம் 2 கிட்னி, லிவர், ஹார்ட், வால்வு எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு இடத்துலையும் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கார். அவ்வளோதான். இன்னும் எங்கள் அப்பா மரணம் அடையல. சமீப காலமாக உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடம் அதிகரித்துள்ளதை இதுபோன்ற நிகழ்வுகள் எடுத்துக்காட்டுவதாக டாக்டர்கள் தெரிவித்தனர்.